அர்ஜுனன் தன் தம்பி என்று தெரிந்த பின்னும் கர்ணன் அர்ஜுனனை கொல்ல நினைத்ததற்கான காரணம் என்ன? அர்ஜுனனை பிடித்தவர்களுக்கு கர்ணன் அர்ஜுனனை அழிக்க நினைத்தது பொறாமையினால் தான் என்பார்கள். அர்ஜுனன் சிறந்தவன், கிருஷ்ணரின் அருளை பெற்றவன். கர்ணன் மணந்து கொள்ள விரும்பிய திரௌபதியை அர்ஜுனன் மணந்து கொண்டான். கர்ணன் மன்றாடியும் அவனுக்கு வித்தை கற்றுத்தராத துரோணர் அர்ஜுனனை தனது சிறந்த மாணவனாக்கிவிட்டார். கர்ணனை எப்பொழுதும் அவமானப்படுத்தியே பேசும் பீஷ்மர் அர்ஜுனனிடம் மட்டும் மிகவும் பாசமாக இருப்பார். இவையெல்லாம் பொறுத்து கொள்ள முடியாமல் அர்ஜுனன் மீது பொறாமை கொண்டுதான் கர்ணன் அர்ஜுனனை அழிக்க நினைத்தான் என்பார்கள். கர்ணனை பிடித்தவர்களுக்கு கர்ணனுக்கு அர்ஜுனன் மீது இருந்தது வெறுப்பு. தருமன் ஒருவனை தவிர்த்து பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன் நால்வரும் கர்ணனை வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அவமானப்படுத்தி அவன் பிறப்பை கேவலப்படுத்தி பேசி கர்ணனை தரகுறவாக நடத்தினார்கள். துரியோதனன் கர்ணனை அங்கதேசத்தின் மன்னனாக அறிவித்து கர்ணன் அங்கத்தின் அரசனான பின்பும் கூட அவர்கள் நால்வரும் யாசகமாக மன்னனாகியவன் என்று சொல்லி கர்ணன் பிச்சையாகத்தான் அங்கராஜ்யத்தை அடைந்தான் என்று சொல்லி கர்ணனை கேவலப்படுத்தினார்கள். அதனால் தான் கர்ணன் அர்ஜுனன் மீது வெறுப்பை வளர்த்து கொண்டு அவனை அழிக்க நினைத்தான் என்பார்கள். ஆனால் இவை இரண்டுமே கர்ணன் அர்ஜுனனை கொல்ல நினைத்ததற்கு காரணம் இல்லை. துரோணர் உன்னிடம் திறமை இல்லை, நீ திறமை இல்லாதவன், திறமை இல்லாதவனை நான் என் மாணவனாக ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லி கர்ணனை மாணவனாக ஏற்க முடியாது என்று மறுக்கவில்லை. அதை காரணமாக வைத்து தன்னை மாணவனாக ஏற்றுக்கொள்ளாமல் துரோணர் அர்ஜுனனை மட்டும் சிறந்தவன் என்று பாராட்டுகிறாரே என்று அர்ஜுனன் மீது பொறாமை கொள்ள துரோணர் கர்ணன் தாய்ந்த குலத்தைச் சேர்ந்தவன் என்று சொல்லி அவன் குலத்தை வைத்துத்தான் மறுத்தார். இதில் அர்ஜுனன் மீது பொறாமை கொள்ள கர்ணனுக்கு என்ன காரணம் இருக்கிறது? அடுத்து பீஷ்மர் கர்ணனை வெறுத்து அர்ஜுனன் மீது அன்பாக இருந்ததும் எப்படி அர்ஜுனன் மீது கர்ணனுக்கு பொறாமையை வர வைக்க முடியும்? அர்ஜுனன் பீஷ்மரின் பேரன். தன் பேரன் மீது ஒரு பாட்டன் அன்பு வைப்பதும் பாசமாக நடந்து கொள்வதும் இயல்பான ஒன்று தானே. அந்த சமயங்களில் நாம் குந்தியின் தலைமகன், குருகுலத்தின் வாரிசு, அரியணையின் உரிமை கொண்டவன் பீஷ்மர் தனக்கும் பாட்டன் என்பது கர்ணனுக்கு தெரியாது. குருஷேத்திர யுத்தம் நடப்பது உறுதியான பின்புதான் இந்த உண்மைகள் எல்லாம் கிருஷ்ணரின் வாயிலாக கர்ணனுக்கு தெரிய வந்தது. கர்ணன் துரியோதனனுடன் நட்பு கொண்ட தினத்திலிருந்தே பீஷ்மர் கர்ணனிடம் கடினமாகத்தான் நடந்து கொண்டிருக்கிறார். அந்த சமயங்களில் கர்ணன் குருகுலத்திற்குள் துரியோதனன் நண்பனாகத்தான் இருந்தான். உண்மை என்னவென்று அவனுக்கு தெரியாத பட்சத்தில் குரு குடும்பத்திற்கு எந்த வகையிலும் சம்பந்தம் இல்லாதவன் என்ற நினைப்பு அவன் மனதில் இருக்கும் பட்சத்தில் வெளிநபராக ஒரு தாத்தன் தன் பேரன் மீது அன்பாக இருப்பதை காரணமாக வைத்து எப்படி கர்ணனுக்கு அர்ஜுனன் மீது பொறாமையை கொண்டு வரும்? அர்ஜுனன் மீது பொறாமை கொள்ள கர்ணனுக்கு இவை இரண்டும் சரியான காரணமோ அவசியமோ இல்லை. அடுத்தது அர்ஜுனன் தன்னை அவமானப்படுத்துகிறான் என்று அவன் மீது வெறுப்பு கொண்டான் என்பதும் அர்த்தமற்றதுதான். கர்ணனை சந்திக்கும் ஒவ்வொரு முறையும் அவனை அவமானப்படுத்தியது அர்ஜுனன் மட்டும் இல்லை, பீமன், நகுலன், சகாதேவனும் தான் அர்ஜுனனை போல் கர்ணனை அவமானப்படுத்தினார்கள். அதை காரணமாக கொண்டு கர்ணன் அர்ஜுனனை வெறுத்திருந்தால் மற்ற 3 பாண்டவர்களையும் சேர்த்துத்தான் கர்ணன் வெறுத்திருப்பான். மற்றவர்கள் மீது வராத கோபமும் வெறுப்பும் அர்ஜுனன் மீது மட்டும் ஏன் கர்ணனுக்கு வரப்போகிறது? கர்ணனுக்கு அர்ஜுனன் மீது இருந்தது வெறுப்போ பொறாமையோ கோபமோ இல்லை. அவன் மனதில் இருந்தது போட்டியாளன் என்ற உணர்வு மட்டும்தான். கர்ணன் அம்பு எய்துவதில் நாம் தான் சிறந்தவன் என்ற நம்பிக்கை அவனுக்கு முழுவதுமாக இருந்தது. ஆனால் அவன் சிறந்த வில்லாளன் என்று துவாபர காலத்தில் இருந்த மக்களில் ஒருவர் கூட ஏற்றுக்கொள்ளவில்லை. கர்ணன் தன் திறமையை வெளிப்படுத்தும் போதெல்லாம் நீ சூத குலத்தில் பிறந்தவன், உனக்கு எதற்கு இந்த உயர்குலத்தை சேர்ந்தவர்களின் தொழிலை செய்யும் ஆசை என்று சூதகுல மக்களும் தாய்ந்த குலத்தில் பிறந்த உனக்கு எப்படி எங்களைப் போல் உயர்ந்த குலத்தைச் சேர்ந்தவர்களுக்கு சமமாக நிற்க வேண்டும் என்ற ஆசை வந்தது என்று உயர்குலத்தைச் சேர்ந்த மக்களும் அவனை ஏளனம் செய்தனர். அதே சமயத்தில் அர்ஜுனன் சிறந்த வில்லாளன் என்று அனைவராலும் பாராட்டப்பட்டான். அதனால் அர்ஜுனனை எதிர்த்து சண்டையிட்டு அவனை தோற்கடித்து காட்டினால் தன் திறமை மக்கள் புரிந்து கொள்வார்கள், நாம் தான் சிறந்த வில்லாளன் என்று ஏற்றுக்கொள்வார்கள் என்று நினைத்தான் கர்ணன். ஆனால் ஒவ்வொரு முறை கர்ணன் அர்ஜுனனை எதிர்த்து போட்டியிட
வாய்ப்பு கேட்கும் போதெல்லாம் அவன் தாய்ந்த குலத்தைச் சேர்ந்தவன், அரச குடும்பத்தைச் சேர்ந்தவனுடன் எதிர்த்து போட்டியிட முடியாது என்று சொல்லி அவனுக்கு வாய்ப்பு கொடுக்காமல் தவிர்க்கப்பட்டது. முதல் முறையாக துரியோதனன் மூலயமாக கர்ணனுக்கு அவன் கேட்ட வாய்ப்பு கிடைத்த போதும் யார் வெற்றி கொண்டார்கள் என்ற முடிவு எடுக்க முடியாத நிலையிலேயே அந்த போட்டி பாதியிலேயே நிறுத்தப்பட்டது. மக்களுக்கு நாம் சிறந்த வில்லாளன் என்று காட்ட வேண்டும் என்றால் அவர்கள் வில்வித்தையில் சிறந்தவன் என்று கொண்டாடும் அர்ஜுனனை நாம் நமது வில்வித்தையினால் கொன்றால்தான் நம்மை சிறந்த வில்லாளனாக ஏற்றுக்கொண்டு நம் திறமையை மதிப்பார்கள் என்று நினைத்தான் கர்ணன். அதனால் அர்ஜுனனை எதிர்த்து சண்டையிடும் வாய்ப்பு கிடைத்தால் நமது வில்வித்தையினால் அவனை கொன்று நம் திறமையை உலகிற்கு பறைசாற்றலாம் என்று முடிவு செய்தான் கர்ணன். அப்படி நிகழ்ந்துவிட்டால் நம் திறமையை யாராலும் மறுக்க முடியாது என்று நினைத்துத்தான் கர்ணன் அர்ஜுனனை கொன்றே தீர வேண்டும் என்று உறுதியெடுத்து அதை மட்டுமே தன் வாழ்க்கையின் இலக்காக வைத்து வாழ்ந்தான். இதில் எந்த பொறாமையும் கோபமும் வெறுப்பும் இல்லை. போட்டியாளன் என்ற உணர்வு மட்டும்தான் அவனுக்கு இருந்தது. தன் திறமையை மக்களுக்கு உணர்த்த வேண்டும், தன் வித்தைக்கும் அங்கீகாரம் கிடைக்க வேண்டும் என்று கர்ணன் மனதில் இருந்த ஏக்கம்தான் அர்ஜுனன் தன் தம்பி என்று தெரிந்த பின்பும் அவனை கொல்லும் எண்ணத்தை மாற்றிக்கொள்ளாமல் தன் நிலையில் உறுதியாக நின்று அர்ஜுனனை கொன்றே ஆக வேண்டும் என்று துடித்தான் கர்ணன். இதுபோல சுவாரஸ்யமான தகவலை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா